Welcome guys. Welcome to Bonus Stream Max CBSE 10th Chapter 6 Triangles Exercise 6.3 Similarity of Triangles பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பார்க்க போறது 11th sum. In figure E is a point, ஒரு figure கொடுத்திருக்காங்க. E is a point on side CB produced of an isosceles triangle ABC with AB equal to AC. அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் போது ரெண்டு சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும், அந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இஃப் ஏடி பர்பண்டிகுலர் டு பிசி அண்ட் இஎஃப் பர்பண்டிகுலர் டு ஏசி. டியர் கைஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பர்பண்டிகுலர் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு இன்னும் சிம்பிளாக அந்த ஏஏ சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரூவ் த ட்ரையாங்கிள் ஏபிடி similar to triangle EFC. இப்போ ஃபிகர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபிசியில் ஏபியும் ஏசியும் ஈக்குவல். அப்போ ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் ஈக்குவலாக தான் இருக்கும். தென் ஏடி பர்பண்டிகுலர், டி வந்து 90 டிகிரி, இங்கே வந்து எஃப் 90 டிகிரி. ப்ரூவ் பண்ண சொல்றதுல பாருங்கள், ஏபிடி தேர்ட் வெர்டெக்ஸ் அதுதான் டி, இங்கே இசிஎஃப் தேர்ட் வெர்டெக்ஸ் எஃப், டியும் எஃப்பும் ஈச் 90 டிகிரி பர்பண்டிகுலர் கொடுத்தாச்சு. ஏபிடி இசிஎஃப் எந்த வெர்டெக்ஸும் காமன் இல்லை, ஆனால் பாருங்கள் ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா ஏபி ஈக்குவல் டு ஏசி இல்லையா, ஸோ பியும் சியும் ஈக்குவலாக இருக்கும். ஒன் மோர் ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. 90 டிகிரியும் இருக்குது, ரெண்டுலேயும் ஒரு ஈக்குவல் ஆங்கிள் இருக்குது. அப்போ ஏஏ சிமிலாரிட்டியில் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை இங்கே எழுதியிருக்கேன். ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் ட்ரையாங்கிள் பிசிஎஃப், இதில் டியும் இயும் ஈச் 90 டிகிரி ஈக்குவல். ஏபி ஏசி ஈக்குவலாக இருக்கிறதுனால ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிடி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிசிஎஃப் பை ஏஏ similarity. Then 12th sum பார்க்கலாம். Sides AB and BC and median AD of a triangle ABC are respectively proportional to sides PQ and QR and median PM of triangle PQR. Show that triangle ABC similar to triangle PQR. ட்ரையாங்கிளில் இருக்க எல்லா புக் சம்ஸுமே தரவு பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே போர்டில் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். 12th சம் ஆல்சோ எ போர்ட் கொஸ்டின். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ட்ரையாங்கிள்லேயும் ஏபி பிசி அண்ட் மீடியன் ஏடி ப்ரப்போர்ஷனல் டு பிக்யூ கியூஆர் அண்டு பிஎம். ட்ரையாங்கிள் ஏபிசியும் பிக்யூஆரும் சிமிலர் நம்ம ப்ரூவ் பண்ணணும். கொடுத்துருக்க ஃபிகரை வரைஞ்சிக்கலாம். ஆஸ் யூஷுவல் கிவன் டு ப்ரூவ் எழுதிக்கோங்க. கிவனில் கொஸ்டினில் கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்து கிவனில் எழுதிடுங்க. டு ப்ரூவ் உங்களுக்கு என்ன ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுதான் நம்ம டு ப்ரூவில் எடுத்து எழுதிக்கணும். அதையும் எழுதிக்கோங்க. ப்ரூஃப் AB by PQ is equal to BC by QR is equal to AD by PM. இதுதான் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருந்த ப்ரப்போர்ஷன்ஸ், அதை எடுத்து எழுதியாச்சு. இது எல்லாமே கொஸ்டினில் கொடுத்துருந்தது. இப்போ இந்த ரிசல்ட் வச்சுட்டு எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்கள். டியர் கைஸ், ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்தால் சைட்ஸ் ப்ரப்போர்ஷனாக இருக்கணும் அண்ட் ஆங்கிள்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். இந்த கொஸ்டினில் ரெண்டு ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் பற்றி எதுவுமே அவங்க சொல்லலை. பட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி பை பிசி, அதாவது ஏபியும் பிசியும் ப்ரப்போர்ஷன், அதாவது ஏபி பிக்யூ ப்ரப்போர்ஷன், பிசியும் கியூஆரும் ப்ரப்போர்ஷன், ஏடியும் பிஎம் மட்டும்தான் ப்ரப்போர்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஆங்கிள்ஸ் பற்றியும் அவங்க கொடுக்கல. ஓகேவா? இப்போ மீடியன் அப்படிங்கும்போது ட்ரையாங்கிளோட பேஸை அந்த மீடியன் பைசெக்ட் பண்ணும். அதாவது பிடி இஸ் ஈக்குவல் டு டிசி, பிசியை பை 2 பண்ணுறோம். அதே மாதிரி QM இஸ் ஈக்குவல் டு MR. இந்த கண்டிஷனை இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பிசியை பை 2 பண்ணுறோம், QRஐயும் பை 2.
ஒரு ஃப்ராக்ஷனை போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை சேம் நம்பரால் நம்ம டிவைட் பண்ணாலும் அந்த ஃப்ராக்ஷனோட வேல்யூ மாறாது இல்லையா? ஸோ பிசி பை 2 கியூஆர் பை 2. பிசியை பை 2 பண்ணால் என்ன கிடைக்கும்? பிடி. கியூஆரை பை 2 பண்ணால் கியூஎம் கிடைக்கும். அப்போ ஏபி பை பிக்யூ, பிடி பை கியூஎம், ஏடி பை பிஎம்னு ஆகிடும். அது ஏடியும் பிஎம்மும் மீடியன்ஸ் ஆஃப் பிசி அண்ட் கியூஆர் ரெஸ்பெக்டிவ்லி. கொஷினில் கொடுத்துருந்தாங்க, அதை எழுதிக்கோங்க. அப்போது இன் ட்ரையாங்கிள், இந்த 2 ட்ரையாங்கிளையும் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள் தான் இப்போ நம்ம எழுதியிருக்கோம். ஏபி பை பிக்யூ, பிடி பை கியூஎம், ஏடி பை பிக்யூ. இந்த 2 ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸும் கரஸ்பாண்டிங் 3 சைட்ஸ் ப்ரப்போர்ஷனாக இருக்குது. அப்போ ட்ரையாங்கிள் ஏபிடி similar to triangle PQM by SSS similarity. All the sides are proportion. இப்போ triangle ABDயும் triangle PQMும் similar. இப்போ similar triangles அப்படிங்கும்போது angles ஈக்குவலாக இருக்கும். அப்போ angle ABDயும் angle PQMும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏபிடியும் என்ன ஆங்கிளோ அதே தான் ஏபிசியும் இல்லையா? ஏபிடி ஹாஃப்னாலும் அதே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் சேம் ஆங்கிள் தான் இருக்கும். லைக் த சேம் பிக்யூஆர், இந்த 2 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் ஏபிடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிக்யூஎம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். திஸ் இம்ப்ளைஸ் ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிக்யூஆர். இப்போ இந்த ஃபிகர் பாருங்கள். ஏபி பிக்யூ ப்ரப்போர்ஷன், பிசி கியூஆர் ப்ரப்போர்ஷன், இது வந்து கிவன். இந்த 2 ப்ரப்போர்ஷன் சைடுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ ஏபிசியும் பிக்யூஎம்மும் சைடு ஆங்கிள் சைடு எஸ்ஏஎஸ் ப்ராப்பர்ட்டியில் இந்த ஹோல் ட்ரையாங்கிள்ஸ் 2ம் சிமிலர். ஏபிசியும் பிக்யூஆரும் ரேஷியோ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் பிக்யூஆரும் சிமிலர் பை எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி. ஹென்ஸ் ப்ரூவ், ரிசல்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு. 12th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் கைஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 13th சம் பார்க்க போகிறோம். டி இஸ் அ பாயிண்ட் ஆன் த சைட் பிசி ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசி such that angle ADC is equal to angle BAC. Show that CA squared equal to CB dot CD. இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள சம்லெல்லாம் ட்ரையாங்கிளை அவங்களே கொடுத்துட்டு சிமிலாரிட்டி மட்டும் உங்களை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. பட் இந்த இடத்துல சிமிலாரிட்டி எந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னு அவங்க கொடுக்கல. ஆனால் இந்த ரிசல்ட்டை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அப்போ எந்த 2 ட்ரையாங்கிள்ஸை சிமிலாரிட்டி நம்ம கொண்டு வந்தோம்னா அதோட சைட்ஸை ப்ரப்போர்ஷன் எடுத்து கொண்டு வரவங்களுக்கு நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். எப்பயுமே அவங்க ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ட்ரையாங்கிள் கொடுத்துருக்க ஆர்டரில் நம்ம எழுதிக்கலாம். பட் நம்ம ட்ரையாங்கிளை ஆர்டர் எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக எடுத்துட்டிங்கன்னா சம் முடிஞ்சுது. அதுக்கு ஃபிகர் கொடுக்கல, நான் ஃபிகர் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சு ஃபிகர் வரைஞ்சாச்சு. CA squared equal to CB dot CD கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் போகலாம். ADC equal to BAC அவங்களே கொடுத்துட்டாங்க. 2 ஈக்குவல் ஆங்கிலே நான் ஃபிகர்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ADC D காமனாக இருக்குது, இந்த இடத்துல வந்து BACயில் A காமனாக இருக்குது. இப்போ CA squared equal to CB dot CD. இப்போ இந்த ரிசல்ட் டைரெக்டாக வரணுன்னா இதுக்கு முன்னாடி இது ஒரு ப்ரப்போர்ஷன்லேருந்து தானே இந்த ஆன்சர் வந்திருக்கோம். அப்போது சிடியை இங்கே கொண்டு வந்துருங்க, சிஏவை இங்கே கொண்டு போங்க. இப்போ மேலே இருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள், நியூமரேட்டரெல்லாம் ஒரு ட்ரையாங்கிள், கீழே இருக்க டினாமினேட்டர்லாம் ஒரு ட்ரையாங்கிள். நம்ம அப்படி தானே சிமிலாரிட்டியில் ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிப்போம். ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸ் எல்லாம் மேலே எழுதிப்போம், இன்னொரு ட்ரையாங்கிளோட சைட்ஸ் எல்லாம் டினாமினேட்டரில் எழுதிப்பீங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், சிஏபி இருக்குது. அப்போ சிஏபி ஒரு ட்ரையாங்கிள். அடுத்தது பாருங்கள், சிடிஏ, சிடிஏ. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் ஏ காமனாக இருக்கிற ஆங்கிள் நடுவில் வருது, இந்த ட்ரையாங்கிளில் ஈக்குவல் ஆங்கிள் நடுவில் வருது. அப்போ ட்ரையாங்கிள்
சிஏபியையும் சிடிஏயும் ப்ரப்போர்ஷன் எடுத்தீங்க, சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் வந்துடும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது, எந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலர் கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஒரு ரேஷியோவோட நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரேஷியோவும் டைரெக்டாக கொடுக்கல, இதோட அடுத்த ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது சிஏ இங்கே போயிடும், சிடி இங்கே வந்துடும். ஸோ இந்த ரேஷியோ எழுதுனீங்கன்னா எந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன் ட்ரையாங்கிள் சிஏபி நீங்கள் எழுதிக்கிறது கரெக்டானு பார்த்துக்கோங்க. சி பாருங்கள், 2 ட்ரையாங்கிள்லையுமே சி காமனாக இருக்குது. ஸோ காமனாக இருக்க வெர்டெக்ஸை 2 ட்ரையாங்கிள்லையும் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். அடுத்து இங்கே ஏன்ற வெர்டெக்ஸும் ஏன்ற ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஏன்ற வெர்டெக்ஸ் செகண்டாக வரும்போது இந்த ட்ரையாங்கிள்லையும் ஈக்குவலாக இருக்கிற ஆங்கிளோட வெர்டெக்ஸ் தான் செகண்டாக வரணும். ஸோ இங்கே ரிமைனிங் வந்துருச்சு, இங்கேயும் ரிமைனிங் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு 2ம் ஈக்குவலாக இருக்குது. ஏயும் டியும் ஈக்குவல், கிவன் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. சி காமனாக இருக்குது. இப்போ ஏஏ சிமிலாரிட்டியில் இந்த 2 ட்ரையாங்கிளும் ஈக்குவல். இது வந்து நீங்கள் கிவனில் கூட எழுதிக்கலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோ கொண்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த ரேஷியோ தெரிஞ்சால் தான் எந்த 2 ட்ரையாங்கிளை நீங்கள் சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணணுங்கிறது தெரியும். அதுக்காக உங்களுக்கு நான் எழுதி காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ சிஏபியையும் சிடிபியையும் சிமிலாரிட்டி கொண்டு வந்துடணும். ஏஏ சிமிலரில் ஒன்று கிவன், இன்னொன்று காமன். சிமிலர் ஆகிடுச்சு. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிளோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ப்ரப்போர்ஷனாக தான் இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், சிஏ ஸ்கொயர்டு இங்கே வந்துடும், சிபி டாட் சிடி. ஹென்ஸ் ப்ரூவ்டு. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.